இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வராங்க. அவங்கள்ட்ட கார்டு நம்பரும் இல்லை, மொபைல் நம்பர் மட்டும்தான் இருக்குது, கார்டு நம்பர் இல்லை. அவங்கள்ட்ட வீட்டு இருக்கிற டிஷ் வந்து என்ன டிஷ்ஷே தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அது உங்களோட ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும், பழைய கஸ்டமராக இருக்கணும். அதாவது புது கஸ்டமருக்கு இந்த நிபந்தனை எதுவுமே செல்லுபடியாகாது. புது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு முறை நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணும் வரைக்கும் அவங்களோட டீட்டெயில்ஸோ சரியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்கள் செக் பண்ணி தான் போட வேண்டும். அதில் ஒன்றுமே செய்யலாது. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சரியான முறையில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் 2வது முறை போடைக்குள்ள வர பெனிஃபிட்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க டிஸ்ஸு கார்டு போட வராங்கன்னு சொன்னால் நீங்கள் டிடிஹெச்சுக்கு போகிறீங்க. டிடிஹெச்சுக்கு போனோன்னா அவங்களால என்ன டிஸ்ஸே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து ஏர்டெல்லை செலக்ட் பண்ணுறோம். ஏர்டெல் செலக்ட் பண்ணி போட்டு மொபைல் நம்பர் குளத்தில் வந்து அவங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறோம். ஜஸ்ட் இவ்வளோ போதும். அவங்க என்ன டிஷ் போட்டுக்கிறாங்க, என்ன டீட்டெயில்ஸில் போட்டுக்கிறாங்க, சகல டீட்டெயில்ஸும் காட்ட போகுது. நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது ஏர்டெல் டிவியில் நிற்கிறோம். ஆனால் நாங்கள் அவங்க ரீலோட் போட்டுக்கிறது சன்ரைக்கில். எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் எல்கே அமௌண்ட் போட்டுட்டு ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்கள், மேலே டிடிஹெச் ஏர்டெல் டிவின்னு தான் இருக்குது. இதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அமௌண்ட்டை வந்து சரியாக டைப் பண்ணிவிட்டு ரீலோட் போட்டிங்கன்னா அவங்களுக்கு சன்ரைக்கு தான் ரீலோட் போகும். அதே மாதிரி ஒரு வீட்டில் 2 நம்பர், இப்போ ஏர்டெல், வீடியோகான், டிஷ் டிவி 3 நம்பர் இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு குளத்துக்குள்ள வந்து டைப் பண்ணி போட்டு நீங்கள் இப்போ இதில் வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட 3 நம்பருமே சேவ் ஆகும். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிற நம்பர் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறதால உங்களுக்கு அது 1 மட்டும் காட்டுது. உங்களுக்கு அந்த நம்பருக்கு 2 3 இருந்தால் 2 3 காட்டும். அதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கார்டு போகிறீங்க, வீடியோ கொண்டு போகிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்களா, அவங்களுக்கு எந்த நம்பருக்கு போட போகிறீங்கன்றதை அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டால் போதும், அந்த ரீலோட் போகும். இதில் ஆப்ரேட்டர் வந்து சரியாக செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் டிஸ்டியா வீடியோ கோனா அதில் சன்ரைக்டாக செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட மொபைல் நம்பரை வச்சு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதனால் அவங்களோட முதல் தரம் அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து சரியாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். அடுத்த முறை உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். தேங்க்யூ.